ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எதை நினச்சி பயப்படாதீங்க. சின்ன பிரச்சனைக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். எல்லாம் சரியாகிடுச்சு. நீங்கள் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரஸ்வதி, எனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன்? கொஞ்சம் எனக்கு தெளிவாக விளக்கமாக சொன்னேன். வேண்டாங்க. இப்போ அதை பற்றி எதுவும் பேச தேவையில்ல. உங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சு. எனக்கு அது போதும். சரஸ்வதி, இதை எடுத்து விட்டு என்னை கொஞ்சம் உட்கார வையேன். வேணாங்க. எதுக்கு இப்போ உட்காரணும்? இல்லை சரஸ்வதி, நான் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. கொஞ்சம் உட்கார வை. ஏங்க, உங்களுக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதோட நீங்கள் எந்திரிச்செல்லாம் உட்காரக்கூடாது. அதனால உட்காரெல்லாம் வேண்டாம். நீங்கள் படுத்தே இருங்க. உங்களுக்கு இப்போ என்ன, நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அருண், பெரியவனுக்கு ஃபோனை போட்டு சொல்லுடா. அம்மா, நான் சொல்கிறேன், அப்பாட்ட என்ன நடந்துச்சுன்னு அவரை உட்கார வச்சு தான் கேளு. அவர் தான் நார்மலாக இருக்கே, என்னை உட்கார வையின்னு சொல்கிறாருல்ல. அப்புறம் ஏமா நீ முடியாதுங்கிறா? உட்கார வையுமா. அப்படியாயா? மாமாட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். என்னதான் ஆச்சுன்னு கேட்போம். அப்பதானே நமக்கு புரியும். அடுத்து நம்ம கரெக்டா மாமாக்கு இப்படி ஆகாம பார்த்து போடல. சரிங்க, மெதுவா எழுந்துருங்க. சரி சரஸ்வதி, என்ன அப்படியே உட்கார வையேன். அதான் உட்கார வைக்கிறேன். ஆனா ரொம்ப பதட்டப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. முதல்ல அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப டென்ஷனே ஆகக்கூடாது, ரொம்ப கவலையும் படக்கூடாது. டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமா? இல்லை சரஸ்வதி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆஸ்பத்திரியை பார்த்தோன்னே. எனக்கா இந்த நிலைமை அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள்னாலாம் இப்போ என்னடானா தலையிலங்கிற ஆப்ரேஷனுங்கிற எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி உட்கார வை, நடந்ததை நான் சொல்லுறேன். டாக்டர்கிட்ட கேட்காம எப்படி உட்கார வச்சு பேசுறது இவர்கிட்ட? எனக்கு பயமா இருக்கியா? டாக்டர் வந்து ஏதாவது திட்டுனாங்கன்னா? அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்க டாக்டரு, நீ உட்கார வைமா. அப்படியா? சரி, அதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன்? சரி, உட்காரவே வைக்கவா? ஏங்க, அதை எடுங்க, மேலே மெதுவா எந்திரிங்க. அண்ணே, நீ இப்படியா? எழுந்துருங்கப்பா. மெதுவா மெதுவாயா. ஏங்க, உட்காரத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கா? என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை சரஸ்வதி, நான் நல்லா தான் இருக்கேன். சோனி, பிள்ளை எப்படிமா இருக்கியா? பிள்ளை சத்தம் கேட்டது எனக்கு என்னமோ போல இருந்துச்சு. ஐயோ, நம்ம பேரன் அழுகிற மாதிரி இருக்கே, அவன் தான் அழுகிறான்னு எனக்கு உள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அதான் சரஸ்வதி சரஸ்வதின்னு நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். ஆனால் அவங்க எல்லாருக்கும் கேட்டுச்சா என்னன்னு தெரியல. என் வாயில் வார்த்தை வரவே மாட்டேன்ருச்சு. கொஞ்ச நேரம் சரஸ்வதி சரஸ்வதி சொல்லி சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வார்த்தையே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேட்டிருக்கும் போல. நானும் குழந்தை அழுகுது, பிள்ளை அழுகுது, சரஸ்வதி பேர அழுகிறான்னு சொல்லிட்டே இருக்கேன். யார் என்னன்னு கூட கேட்கல. அப்புறம் தான் கேட்டீங்க. எனக்கு அப்புறம் தான் ஞாபகமே வந்தது. அப்படியாங்க? அப்ப உங்களுக்கு எந்த ஞாபகம் எதுவுமே கிடையாது? ஆமா சரஸ்வதி, எதுவுமே கிடையாது. ஒரு ஞாபகமும் இல்லை தெரியுமா? ஐயோ, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். பரவாயில்லைங்க. நான் டாக்டர் 6 மாதம் கூட ஆகும், 3 மாதம் ஆகும், அவர் எழுந்து நடந்து பேசலாம், ஞாபகம் வரலான்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? நாங்கள்லாம் 3 நாளாக சரியாக சாப்பாடு கூட சாப்பிட்லங்க, தூங்க கூட இல்லைங்க. ஹாஸ்பிட்டல்லே உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்கோம் தெரியுமா? ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களை இனிமேல் எப்படி முன்ன இருந்த மாதிரி பார்க்க போகிறோம்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டோம். உங்கள் மகனுங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டானுவ தெரியுமா? அதுக்கப்புறம் அப்படியா சரஸ்வதி, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டனோ? அப்புறம் பணம்லாம் எவ்வளோ வந்துச்சு? என்ன பண்ணானுவோ பணத்துக்கு? அதை பற்றிலாம் ஒன்றும் பேச வேணாம். அதை பற்றிலாம் கேட்காதம்மா, அதை பற்றியும் சொல்லாதம்மா. பணத்தை பற்றி ஏன் பேசுறியா? அதை எப்படியோ வந்துச்சு, எவ்வளோ வந்துச்சு. வீட்டில் நடந்தது என்ன, உங்களுக்கு ஏன் அப்படி ஆச்சு, அதை மட்டும் சொல்லுங்கப்பா. ஆமாம்மாம்மா, பணத்தை பற்றி கேட்டு என்ன பண்ண போறிய? உங்களுக்கு நல்லா இருந்ததே போதும். பணம் இப்போ வரும், நாளைக்கு வரும், அதுக்கப்புறம் எப்போ வரும் போகும்னு தெரியாது. அது மாதிரி உங்களுக்கு உயிர் போனால் வருமா? ஏதோ பணம் இருந்ததை கஷ்டப்பட்டு எங்கெங்க வாங்கி கடனை கட்டி வாங்கி எல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் நடந்ததை சொல்லுங்கள், எதுக்கு அதை பற்றி கேட்குறீங்க? இல்லம்மா சோனி, என் மகனுங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் போல. பாவம் அவனுவ என்ன பண்ணுவானுவ, நீயே சொல்லு. அவனுவ இருக்க கஷ்டத்தில் ரொம்ப கவலையாக இருக்கு. ஏன் நான் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியலம்மா. என்னமோ என்ன உன் உடம்பு சூழ்நிலை. ஏங்க, இப்போ யாருங்க உங்கள் மகனுங்க உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்வானுவ? அவனுவ கடமையை தான் செய்கிறானுவ. உங்களுக்கு இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டா இருப்பானுவ, போய் தொலையட்டும்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட பிள்ளையிலே நம்ம பெற்று வச்சிருக்கோம். ஆமா சரஸ்வதி, அது இல்லை, அது மட்டும் இல்லவே இல்லை. என் 3 பிள்ளைகளும் அப்படி சொல் பேச்சு கேட்குங்க. ஆமா, 3 தான் 3. எதுக்கு உன்னை பத்தி பேசிட்டு இருக்கிய? மா பேசாம இரேன்.
அப்பாட்ட என்ன ஆச்சுன்னு கேளு, என்ன நடந்துச்சுன்னு கேளு அன்னைக்குங்க. ஆமாம் அதை விடுங்க. ஆமாம், என்னங்க ஆச்சு? நான் சோனியை பார்த்துட்டு பிள்ளையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி இப்போதைக்கு இருக்கிறன்னு வரதுன்னு தான் சொன்னியே. இருந்தாலும் மாத்திரையை போட்டு சரியாயிரும் சரஸ்வதி, போயிட்டு வானியா. சரின்னு சொல்லி நானும் கிளம்பி போனேன். அப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு கொஞ்சம் விவரமாக எனக்கு சொல்லுங்க. எனக்கு என்ன ஆயிருக்கும் ஏதாயிருக்கும் எதனால் அப்படி ஆயிருக்கும்னு பக்குன்னு ஆயிடுச்சு. அதுவா, பெரியவன் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போனேன் சரஸ்வதி. அன்னைக்கு இன்னும் மீன் குழம்ப ஊற்றி வச்சுட்டு கொடுத்துட்டு தண்ணியை வைக்காம போயிட்டான். யாரு பெரியவன் போட்டு கொடுத்தானா? ஏன் மூத்த மருமக மூளையில வச்சிருக்கோமே, அது வந்து சாப்பாடு போட்டு கொடுக்கலையா? அப்பா அப்படி கூட அவளுக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காத அளவுக்கு அவளுக்கு என்னங்க வேலை இருந்துச்சு சொல்லுங்க. அத அது பேச்ச பேசாத சரஸ்வதி, அவ்வளவுதான் சொல்லுவேன். பேச்ச பேச வேணாமா? சரி, பெரியவன் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு போனேன். அப்புறம் என்னாச்சு, சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பிட, எப்பவுமே நீ கரெக்டாக தண்ணி கொண்டு வந்து வச்சிருவ. அன்னைக்குன்னு பற்றி பெரியவன் தண்ணியை மறந்துட்டியான். அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டியான். நான் என்ன செய்ய, சாப்பாடு வச்சுட்டா போக முடியும், தண்ணி வந்து கொடுக்க. சரி இந்த பிள்ளை இருந்துச்சே அப்படின்னு சொல்லி ஷீலா ஷீலா ஷீலான்னு கூப்பிட்டேன். சரி, கூப்பிட்டதுக்கு வந்தாளா? ம் எங்கே சரஸ்வதி, வரவே இல்லை. வெறும் கையை வீசிட்டு தண்ணி கொண்டு வாமான்னே. அது என்னடானா வெறுங்கையை வீசிட்டு வந்து நின்றுச்சு. என்னம்மா தண்ணி கேட்குறேன்னு எனக்கு ஒரு மாதிரி இழுத்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரில. ஒரு கை ஒரு மாதிரி இழுக்கு, வாய் ஒரு மாதிரி இழுக்கு, கை கால் ஒரு மாதிரி இழுக்கு. என்ன பண்ணுதுன்னே தெரியல சரஸ்வதி. அம்மான்னு அப்படியே சாஞ்சிட்டேன். சிலாங்கிற காது கேட்காத மாதிரி நிற்கிது. அப்போதான் நினச்சேன், உன்னோட ஐடியாவை அதெல்லாம் தண்ணி கேட்குறதுக்கு கொடுக்காம இருக்க அப்படின்னு நினச்சேன் சரஸ்வதி. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன நடந்துச்சு சொல்லு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும், யார் சொன்னா? மா, நான் நினைச்சது சரியாயிருச்சு பாத்தியா? என்ன சொல்றான் அவன் புரியல. அப்புறம் உங்களுக்கு எப்படி சரஸ்வதி தெரியும்? அவ தாங்க ஃபோன் பண்ணி ஒரே அழுகிற மாதிரி நடிச்சா. ஐயோ, யாரை நம்புனாலும் நம்பு சரஸ்வதி. ஆனா இந்த ஷீலா நடிக்கிற நடிப்பை மட்டும் நம்பாத. அது நம்ம குடியை கெடுக்க வந்தது. உண்மையாவே சொல்றேன், நம்ம எல்லாரையும் சாகடிக்க வந்தது. ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி தான் சரஸ்வதி கேட்டேன். அது வேணும்னே கொடுக்காம ரொம்ப லேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேல இருக்கும் சரஸ்வதி. அப்ப கொண்டு வந்து நீட்டிச்சு தெரியுமா? அப்பெல்லாம் எனக்கு தண்ணி குடிக்கிற இதே இல்லாம போயிட்டு. ஆமா, உன்கிட்ட ஃபோன் பண்ணி அழுது நடிச்சுச்சா? ஆமாங்க, அழுது நடிக்கவும் தான் நான் உடனே பெரியவனுக்கு ஃபோன் பண்ணடான்னு சின்னவன்கிட்ட சொன்னேன். அவன் சொல்லி தான் அப்புறம் பெரியவன் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல. சின்னவன் அப்படியே நேராக வந்துட்டான். நானும் அப்படியே நேராக வந்துட்டேன் செல்வி அப்பா அம்மாவோட. அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தானே இந்த ஷீலா பண்ணுது. மா, இன்னைக்கே நான் போயிட்டு ஷீலாவை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏய் அருணே, கொஞ்சம் பொறுமையா இருடா. உடனே எதுவும் பிரச்சனை பண்ணாம. நீ வேறம்மா, என்ன பிரச்சனை பண்ணாம? அதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சிருந்தோன்னு வீடு விளங்காது. இன்னைக்கு 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன். அருணே விட்றா, பார்த்துக்கலாம் என்ன வர. நீ வேணா அப்படி சொல்லிட்டு இரு, நான்லாம் அப்படி இருக்க முடியாது. சோனி வா, உன்னை உங்க வீட்டில் விட்டுட்டு நான் போறேன். ஏங்க அப்படியே நடிச்சிருங்க. அதை நம்பவே நம்பாதீங்க. எதுக்குங்க தேவையில்லாம அது அப்படியே உங்கள்கிட்ட வாய் அடிக்கும். உங்களுக்கு ஏதாவது வர விடும், சாப விடும். நமக்கு தேவையா? விடுங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும். மாமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மாமாவை நேரில் வச்சு அதை பேசிக்கிறலாம். சோனி, அந்த ஷீலா வீட்டை விட்டு விரட்டுறதான் என்னோட குறிக்கோளே. தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட எதுவும் மறுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே பாரு, என் அண்ணன் கோச்சுக்கிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இப்போவே நான் வீட்டை விட்டு துரத்துறேன். அருணே கொஞ்சம் யோசிச்சு பண்ணியா? அருணே பேசாம இருடா, பார்த்துக்கலாம், நானும் வீட்டுக்கு வந்துடுறேன். இல்லைப்பா, இதுக்கு மேலே லேட் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு இப்படி ஆயிட்டுன்னு நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான்ப்பா தெரியும். உங்களுக்கு இப்படி ஆயிட்டுன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணணும்னு எங்களுக்கு தான் தெரியும். மா, அப்பாவுக்கு இப்படி ஆப்ரேஷன் பண்ண போகிறோமே நகையை மனசார கொடுக்க தோணுச்சாமா? அதுக்கு அண்ணனா போயிட்டு எடுத்துகிட்டு வந்தது தானே. என்ன சரஸ்வதி சொல்கிற? ஆமாங்க, அஞ்சுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவளுக்கு நகை எடுக்க போனப்ப பெரிய மருமகளுக்கு எடுத்து கொடுத்தீங்களா நகை? உயிருக்கு போராடிட்டு இருக்கியா? 1 கிராம் அவ உங்களுக்கு தரல தெரியுமா? 1 கிராம் உங்களுக்கு தரலங்க அடகு வைக்க. பெரியவனா போயிட்டு எடுத்துட்டு வந்து அடகு வச்சு காசு கொடுத்தானுவ. என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த சீலா? அவளுக்கு நீ எல்லாம் செஞ்சியல்ல பாருங்க, இப்போ உங்களுக்கே 1 கிராம் தர மாட்டேன்ட்டா. அப்படியெல்லாம் பண்ணுச்சா? அட கடவுளே. ஆமாப்பா, அப்படிப்பட்ட ஆளை நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லதே கிடையாது. இப்பவே போறேன். இருங்க, நானும் வரேன். இல்ல சோனி, உன்னை உங்க வீட்டுல விட்டுட்டு தான் போகணும். ஏங்க? ஏன் நீ வா. மா, அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரியா, இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. அப்பா இனிமே நம்ம கைக்கு வந்துட்டாரு. அப்பாடா, கடவுளுக்கு நன்றி சொல்லணும்யா. சரிம்மா. சோனி சீக்கிரமா போலாம். சரி அருண்.
ஏங்க உங்களுக்கு ஒரு செம்பு தண்ணி கூட மோந்து கொடுக்க மாட்டேன்ட்டாளா அவ? ஆமா சரஸ்வதி, ஒரு செம்பு தண்ணி கூட மோந்து கொடுக்க மாட்டேன்ருச்சு தெரியுமா? அப்பா இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். அருணு எங்கடா அப்பா எப்படா இருக்காருன்னு கோமா போறான் சொல்லிட்டு போன. அப்பாக்கு ஒன்றும் இல்லடா, அப்பா எழுந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்கான். எங்கம்மா போறான் அருணு? எங்கன்னு கேட்டதுக்கு வாய் திறந்து சொல்லவே மாட்டேங்கிறான். பிள்ளையை பார்ப்போன்னா பிள்ளையை இழுத்துட்டே ஓடுறான் வேக வேகமா. அர்ஜுனே ஒரு உதவி பண்றியாயா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு உதவி பண்ணாம அப்புறம் யாருக்கு பண்றது? இல்லையா, நம்ம வீட்டுக்கு வேகமா போறியா? அம்மா வீட்டுக்கா? ஏன் அப்பா அப்பா உங்களுக்கு உடம்பு பரவாயில்ல, நல்லா இருக்கா? நல்லா இருக்கியா அர்ஜுனு? உட்காரியா? இருக்கட்டும்ப்பா. அம்மா ஏதோ சொன்னீங்களே. அர்ஜுனே அங்க ஷீலாவை போயிட்டு வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வேகமா போறான் நம்ம வீட்டுக்கு. போயிட்டு கொஞ்சம் அவன் என்ன இது பண்றான்னு பாரியா. கோவத்துல என்னமோ அவன் பொண்டாட்டி எதுவும் பண்ணிட்டா போச்சு, இதுல சண்டை வந்துடும் அண்ணன் தம்பிக்குள்ள. ஏன் சீலா நீ என்ன பண்ணாங்க? அர்ஜுன், எனக்கு இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்லையா, சீலா தான். குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டேன், கொடுப்பேனான்னு சொல்லி வேணும்னே 10 நிமிஷம் வெளியிலே வரலையா. எனக்கு அந்த வாக்கில் தான் தண்ணி குடிக்காம ஒரு மாதிரி இழுத்துட்டு, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த அளவில் கொண்டு வந்து விட்டது ஷீலா தான். அன்னைக்குங்க சரஸ்வதி மட்டும் எங்கேயும் போகாமல் என் கூட இருந்திருந்தா அப்படின்னா நல்லபடியாக நான் அன்னைக்கே நல்லபடியாக ஆயிருப்பேன். என்னை காப்பாத்திருப்பா. ஷீலா தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதே. ஆமையா அர்ஜுனு, இதான் உண்மை. சரி விடுங்கப்பா, எப்படியோ உங்களுக்கு ஒன்றுமே ஆகாமல் நல்லபடியாக காப்பாற்றியாச்சு. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ம், ஆமையா. அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரி நான் மச்சான் என்ன பண்ணுறேன் நான் போயிட்டு பார்க்கவாப்பா? ஆமையா, என்ன பண்ணுறான்னு பாரு. ஏன்னா அடுத்தையும் முன்னாடி அடிச்சு இடிச்சு போட்டான்னா பெரிய பிரச்சனை ஆயிடாதா? அது உண்மைதான்ப்பா. ஏன்னா அவங்க அண்ணன் தம்பி எப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க. இந்த சீலானினால அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டா தப்பாக போயிடும் இல்லையா? சரி சரி நான் போயிட்டு மச்சானை பார்க்குறேன். இப்போதான்ப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போகிற இடம்லாம் சாமி கும்பிடாத இடமே கிடையாது. எல்லா கோவில்லையும் சாமி கும்பிட்டுட்டு தான் போனேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நல்லா டக்குன்னு எந்திரிச்சிடணும் அப்படின்னுட்டு. அப்படியாயா? ஆ ஆமாப்பா. சரியா அர்ஜுனு போய் பாக்குறியா? சரிம்மா, அந்த இப்போவே போகிறேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன். சரியா வேகமா போயா.